அண்ணி என் பாஸ்புக்க காணோம் பாத்தீங்களா? என்னைய கேட்டா புக் ஷெல்ஃப்ல எங்கயாவது இருக்குதான்னு பாருமா. வணக்கம். வணக்கம். முக்கிய செய்திகள். அண்ணா நீயாவது என் பாஸ்புக்க பாத்தியா? இல்லையம்மா, வேணும்னா அக்கௌண்ட் நம்பரும் டீட்டெயில்ஸும் கொடு, ராத்திரி நியூஸ்ல சொல்லிடலாம். இவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட உங்க தங்கச்சிய காலேஜுக்கு அனுப்புறது தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. போதும் போதும் சாப்பிடுங்க. விடுங்க அண்ணி. அண்ணன் என்ன சின்ன பிள்ளையா? வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிட போறாரு. உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்ப தெரியும். ரொம்ப கஷ்டப்படுறியோ? ஏய், நான் தனியா பாஸ்புக். நான் வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ தான் எடுத்து வச்சிருக்கியா? ஆமா. வரேன் நீ. வரேனா? போய்ட்டு வாம்மா. எங்க நைட் தானே சேனலுக்கு போகணும். சந்தியாவை காலேஜ்ல டிராப் பண்ணிடுங்களேன். ஓகே. இல்ல அண்ணி, நான் பேங்க் போயிட்டு போகணும். வரேன். பாய் ராகுல். பாய். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேனா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்கு? சலான் ஃபில் பண்ணோம். நீங்க பேங்க்குக்கு தான் வரீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே. பேங்க்குக்கு எதுக்கு சார் வரீங்க? என்னங்க இது, ஒரு பேனாக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? இல்லைங்க, பேங்க்குக்கு எதுக்கு வர்றீங்க? பணம் போடுறதுக்கு. பணம் போடணும்னா சலான் ஃபில் பண்ணணும்ல. பணம் எடுத்துட்டு வரீங்க, எழுதுறதுக்கு பேனா எடுத்துட்டு வர மாட்டீங்களா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் சார், அலட்சியமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. நான் பேனா கொடுக்க மாட்டேன். சார் காஃபி. கையெடு. கண்ணில் என்ன சார், ஆஃபீஸ்க்கு லேட் ஆகி போச்சுன்னு வரும்போது ஆட்டோவில் வந்தேன் சார். திடீர்னு மீட்ரு மேலே சந்தேகம். நல்ல மீட்டரா கெட்ட மீட்டரான்னு கிட்ட போய் பார்த்தேன் சார். உடனே ஆட்டோ ஒரு மீட்டரா செக் பண்ணுறேன்னு சட்டேன்னு ஒரு அதில் அடிப்பட்டது தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கலர் ஃபார்ம் ரெடியாக இருக்கு, ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ வச்சுருக்கேன். இந்த காலம் நியூஸ் எடுத்துருங்க, ஃபோட்டோவே ஃபுல் பேஜ் போட்டுங்க. அப்போ மேட்ரு சார்? ஃபோட்டோவே மேட்ரு தானே. ஓகே சார். ஒரு 4 ரூபாய் டிக்கெட். 4 ரூபாயா? ஒரு 4 ரூபாய் டிக்கெட். ஒரு 4 rupees. ஹலோ பாஸ், ஒரு 4 ரூபாய் டிக்கெட். சார் ஒரு 4 ரூபா வாங்குங்க. ஒரு 4 ரூபா. என்னப்பா நீ 4 ரூபாய் டிக்கெட் 100 ரூபா நோட்ட தர? நான் சொல்ற வீட்டை என்ன கொண்டு முடியும்? டிக்கெட் எனக்கு இல்லைங்க, அவர் கேட்டாரு. யாரா இருந்தா நீயே சொல்லிடு, நான் ஒவ்வொருத்தருக்கு எந்திரிச்சு போய் சொல்ல முடியும். என்னப்பா 4 ரூபாய் டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் நோட்டு கொடுத்தா அவர் வீட்டில் இருந்தால் சில்லறை எடுத்துட்டு வர முடியும்? என்ன அப்படி? இல்லை நான் இல்லைங்க, நீயாப்பா? நான் இல்லை பாஸ். ஏமா நீயாமா? நான் இல்ல, அந்த பொண்ணு. டிக்கெட் வாங்காதெல்லாம் இறங்கிருங்க, ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் செக்கத்தை மாட்டிக்கிட்டு என் உயிரை வாங்காதீங்க, இறங்கப்பா. ஹலோ, டிக்கெட் எடுக்காதவங்களாம் கீழே இறங்கணுமா? இறங்குங்க. சில்லறை இல்லையா? இறங்குங்க. உங்க பணம். நீங்க தினமும் காலேஜுக்கு பஸ்ல தானே போறீங்க? ஆமா. உங்க வீட்ல இருந்து காலேஜுக்கு போக டிக்கெட் 4 ரூபாய் தானே? ஆமா. அப்போ வரும்போதே 4 ரூபாய் சில்லறை எடுத்துட்டு வர வேண்டியதானே? இப்படி 100 ரூபாயா கொண்டு வந்தீங்கன்னா பஸ்ல இருக்க 80 பேருக்கும் கண்டக்டர் எப்படிங்க சில்லறை கொடுக்க முடியும்? நீங்க சொன்னதே திரும்ப சொல்றேன், தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, தெரியாம தப்பு பண்ணலாங்க, ஆனா அலட்சியத்தை தப்பு பண்ண முடியாது. சார், அமைச்சரவையை விரிவாக்க போறீங்களாமே, உண்மையா சார்? அடுத்த வாரம் கவர்னரை சந்திச்ச பிறகுதான் எதுவும் சொல்ல முடியும். துரைபாண்டியனை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்துக்குவீங்களா? ஒருத்தருக்கு பதவி கொடுக்கறதும் பதவியிலிருந்து தூக்குறதும் நான் முடிவு செய்ய முடியாதுங்க, செயற்குழு தான் முடிவு பண்ணணும். செயற்குழு உங்க முடிவுக்கு கட்டுப்பட்டது தானே சார்? நோ கமெண்ட்ஸ். சார், செயற்குழு சார், துரைபாண்டிய கட்சியில இருந்து பிரிய வாய்ப்பு இருக்கா சார்? செயற்குழு முடிவு தொடர்ந்து எதிராகுமா சார்? ப்ளீஸ் சார். தனிக்க சான்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? நல்லுங்க, என்ன கேளுங்க. இங்க நல்லுங்க, நல்லுங்க, நல்லுங்க. என்ன கேளுங்க. போலீஸ் எல்லாம் வராங்க பாரு.
போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி பஞ்சத்துல அரசியலுக்கு வந்தவன் இல்லனா 5 ஜின்னிங் ஃபேக்டரி 15 லாரியோட அரசியல் வந்தவன். ஆரம்பமே எம்எல்ஏ பதவி. இது வரைக்கும் எவ்வளவு நல்லது கெட்டது செஞ்சிருக்கிறேன். எவனும் என்ன கேள்வி கேட்டதில்ல. 15 நாளா ஜெயில களி சாப்பிட்டு நீ எழுதின 4 பக்கத்தால எல்லாரும் என்ன 1 மாசமா கின்றாங்க. நான் மறக்க மாட்டேன். திருப்பதி சாமி, அரசியல்வாதி எவனுமே பழச மறந்ததில்ல. என்னோட அரசியல் வாழ்க்கையில ஏற்பட்ட களங்கம் உன் வாழ்க்கையிலையும் வரும். வர வப்பேன். எடுறா வண்டிய. ஏப்பா, இந்த உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கன்னு சொன்னது லேவ் தல்ஸ்தாய் தானே? லேவ் தல்ஸ்தாய்? வெளிநாட்டுக்காரரு நிறைய சிறுகதைகள் எழுதுவாரு. லேவ் தல்ஸ்தாய். ஓ, லியோ டால்ஸ்டாயா? என்னது? லியோ டால்ஸ்டாய், ருஷ்யன் ரைட்டர். ஓ, லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய். ரஷ்ய சிறுகதை மன்னன் லியோ டால்ஸ்டாய் சொன்னதை போல இன்றைய சமூகம் இன்னைக்கு ராத்திரி மீட்டிங்ல பேசணும்பா. ருஷ்யா, லியோ டால்ஸ்டாய், அப்படி இப்படி நம்ம ஆளுகளுக்கு தெரியாத 4-5 பேர் எடுத்து விட்டா தானே வைகோ அலமுறிஜான் ரேஞ்சுக்கு நம்ம மதிப்பாங்க. கூட 4 மீட்டிங்க்கு பேச கூப்பிடுவாங்க. ஏப்பா, பில்லு கொடுங்க. பில்லு நான் கொடுத்துட்றேன், நீங்க கிளம்புங்க. அப்படியா? சரி. லியோ டால்ஸ்டாய், ரஷ்ய சிறுகதை மன்னன் லியோ டால்ஸ்டாய் சொன்னதை போல இன்றைய சமூக அமைப்பில் தொழிலாளர்களை பற்றி சிந்திக்கின்ற திறனற்றவர்களாக நாம் எவ்வளவு? சாரி சார். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஹாய், நீங்களா? சொல்லுங்க. இல்லைங்க, நான் ஏதாவது சொல்லுவேன், நீங்க அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவீங்க. எதுக்குங்க? வேண்டாம். சொல்லுங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மற்றவங்க எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஏன்? உங்கள் சுடிதார் விலகி ஸ்ட்ராப் தெரியுது, சரி பண்ணிக்கோங்க. இருங்க, உடனே பண்ணாதீங்க. நான் சொல்லி பண்ணாமல் இருக்கும். நான் போனதுக்கப்புறம் சாதாரணமாக சரி பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ். மேல்கோட்டில் நடக்கிற கிரிமினல் கேஸ்ல முக்கால்வாசி தெற்கே இருந்து வர்ற கேஸ் தான். அதனால இப்ப மதுரையில மேல்கோட்டு திறந்தாங்க. அதை இருந்து வக்கீல் வரலாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. என்னாச்சு? எதுவும் நடக்கல. அதுவும் ஒரு வகையில நல்லது. இன்னும் 4-5 மேல்கோட்டு திறந்தா கேஸுக்கு சீக்கிரம் முடியும். இதை பத்தி நீங்க தானே தம்பி பத்திரிகையில எழுதணும். அப்பதானே ஜனங்களுக்கு புரியும், வக்கீல்களுக்கு புரியும். திருப்பதி சாமி, என்ன ஞாபகம் இருக்கா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் கருணாமூர்த்தி. 6 மாசமா கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் அலையிறேன். அதுக்கு ஆரம்பம் நான் லஞ்சம் வாங்கினதை நீ பத்திரிக்கையில் எழுதுனது தான். உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்காது. 6 மாதத்துக்கு முன்னால் நான் முதல் விசாரணைக்கு வந்தப்போ இந்த கோர்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? கைது காரணம் திருப்பதி சாமி எழுதின கட்டுரையா சார்? நீங்க லஞ்சம் வாங்கினது உண்மையா? நீங்க லஞ்சம் வாங்கின மறுத்து ஏன் சார் எதுவுமே சொல்லல? மெரூன் கலர் ஷர்ட் போட்டுக்காம பாருங்க, அவன் தான் எழுதினது. பேர் திருப்பதி சாமி. அன்னைக்கு பார்த்தவன் முகம் மறக்கவே மறக்காது திருப்பதி சாமி. ஆனால் எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. அன்னைக்கு இருந்த ரிப்போர்ட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், பொதுமக்கள் எல்லாரும் எங்க? அது அப்படிதான். நான் என்ன திருப்பதி சாமி, ஹர்ஷத் மேத்தாவே எல்லாரும் மறந்துட்டாங்க. 400 கோடியா 4000 கோடியா எவ்வளோன்னு கூட யாருக்கும் ஞாபகம் இல்லை. அது மாதிரி என்னையும் மறந்துடுவாங்க. ஆனால் நான் மறக்க மாட்டேன் திருப்பதி சாமி, உன்னை மறக்கவே மாட்டேன். என்னை பற்றி நீ எழுதுனதுனால தான் என் மரியாதை போச்சு, பதவி போச்சு, நிம்மதி போச்சு, ஸ்டேட்டஸ் போச்சு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு தண்டனை கிடைக்காது. நான்லாம் தண்டிக்கப்பட்டா அப்புறம் இந்தியாவில் பணத்துக்கு என்ன மரியாதை? நான் கண்டிப்பாக வெளியில் வருவேன். பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன். நீ என்னை மறக்கவே முடியாத அளவுக்கு ஞாபகப்படுத்துவேன்.